திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் காண இருக்கும் பாடல் திருப்பொன் பள்ளி. மறுவார் குழலி மாதோர் பாகமாய், மறுவார் குழலி மாதோர் பாகமாய், திருவார் செம்பொன் பள்ளி மேவிய, திருவார் செம்பொன் பள்ளி மேவிய, மறுவார் குழலி மாதோர் பாகமாய், திருவார் செம்பொன் பள்ளி மேவிய, கருவார் கண்ட தீசன் கடல்களை, கருவார் கண்ட தீசன் கடல்களை, மறுவாதவர் மேல் மண்ணும் பாவமே, மறுவாதவர் மேல் மண்ணும் பாவமே. மறுவார் குழலி மாதோர் பாகமாய், மறுவார்னா மனம் மிக்க மனம் பொருந்திய குழலி கூந்தலை உடைய பார்வதி தேவியை ஒரு பாகமாய் உடையவராய், திருமகன் வாழும் செம்பொன் பள்ளி, திருமகள் வாழும் செம்பொன் பள்ளி, பள்ளி அதான் திருவார் செம்பொன் பள்ளி மேவிய, கருவார் கண்டத்து ஈசன் கடல்களை, கருவார்னா கருநீளம், கருவா அந்த மாதிரி கருநீளம், கருவார் கண்டத்து, கருவார் கண்டம், அந்த கண்டம் கருப்பாக இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காரு. கருவார் கண்டத்து ஈசன் கடல்களை, அந்த கருமை நீளம் கொண்ட கண்டத்தை கொண்ட அந்த எம்பெருமானையும், மறுவாதவர் மேல் மண்ணும் பாவமே, மண்ணும் பாவமே. அந்த கண்டத்தை உடைய ஈசன் திருவடிகளை வணங்கி அவற்றை தம் மனத்தே பொருந்த வையாதவர்கள், அதை மறுவாதவர் மேல் மண்ணும், மண்ணும்னா இந்த மண்ணும்னா பாவம், பாவம் பற்றும் பாவமே. அந்த ஈசன் கடல்களை பற்றை அவரை வணங்காதவர்கள் அவளை பாவம் பற்றுமே என்று அழகாக திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். இறுதி பாடலை பார்க்கும்போது, நரவார் புகழி ஞான சம்பந்தன், நரவார் புகழி ஞான சம்பந்தன், செருவார் செம்பொன் பள்ளி மேயானை, நரவார் புகழி ஞான சம்பந்தன், செருவார் செம்பொன் பள்ளி மேயானை, பெருமாதிசையார் பாட இவை பத்தும், பெருமாதிசையார் பாட இவை பத்தும், உருமா சொல்ல ஓங்கி வாழ்வரே, உருமா சொல்ல ஓங்கி வாழ்வரே. நரவார் புகழி ஞான சம்பந்தன், நரவு என்றால் தேன், நரவு தேன் நிறைந்த பொழுதுகள் சூழப்பட்ட புகழிப்பகுதியில் தோன்றிய ஞான சம்பந்தன், அதான் நரவார் புகழி ஞான சம்பந்தன். செருவார் அடுத்த வழியில் செருவார் செம்பொன் பள்ளி மையான, செருவார்னா வயல்கள், செருனா வயல்காடுகள் நிறையா மிகுந்துள்ள செம்பொன் பள்ளி மேயானை, செம்பொன் பள்ளியில் உள்ள இறைவனை அருளி பாடிய இந்த பாடல்கள் பற்றியும், பெருமார் இசையால் பாடல் இவை பத்தும், அந்த எம்பெருமானை அருளி பெருமாறு பாடிய இந்த பாடல்கள் பத்தும் இசையோடு தமக்கு வந்த அளவில் ஓத வல்லவர். இது அடிக்கடி திருஞான சம்பந்தர் சொல்லுவார். இந்த கடைசி 11ஆவது பாட்டில் என்ன சொல்லுவார்னா, இந்த மேலே இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த எங்கே பாடியிருக்கோம், இந்த தலத்தோட பெருமை என்ன, இதெல்லாம் பாடிட்டு இந்த பதிகத்தை மேலே கண்ட அந்த 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள்
அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த இதில் வந்து இசையோடு பாட வந்தால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவார். அது இன்னும் ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது ஆடியும் பாடியும் இந்த பாட்டை பொருள் புரிந்து அர்த்தத்தை புரிஞ்சு அதை பாடி ஆடவும் செய்யணும்னு சில இதில் சொல்லியிருக்கார். அதை அந்தளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு, எவ்வளோ ஈடுபாடோடு நம்ம இறைவனை வணங்க முடியுங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அதுதான் உருமா சொல்ல ஓங்கி வாழ்வரி. அந்த இறைவன் எம்பெருமான்கிட்ட இந்த 10 பாடல்களையும் இசையோடு, அது இசையோடுன்னு சொல்லிட்டு தமக்கு வந்த அளவில்னு சொல்கிறாரு. சில பேருக்கு பாடல் அப்படியே செம்மையாக பாடுவாங்க, அப்படி இல்லாட்டி அது இருக்கிறது அப்படியே உரைநடையாக பாடுவாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த பண்ணு வந்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக பாடணும். கொஞ்சம் மாறினா கூட அது இந்த இதில் இந்த இசையில் தேர்ந்தவங்க டக்குன்னு என்னையா பண்ணு இல்லாமல் பாடுற அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அதையும் நம்ம அந்த மாதிரி அந்த பண்ணோட இசையோட பண்ணு தான் அந்த ஒரு இந்த பாட்டுக்கு அந்த பண்ணு தான் இசை. அந்த இசையை அந்த இசையோடு பாடினா எம்பெருமான் உமக்கு வந்து இறங்கி எல்லாத்தையும் வழங்குவார் அப்படின்னு ஆர்வமாக சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ நாட்டு காவிரி தென்கரையில், அதாவது மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. இந்த தலம் இப்பொழுது செம்பனார் கோயில் என்று அழைக்கப்படுது. செம்பனார் கோயில் நம்ம அந்த அந்த கோயிலுக்கு போகலன்னா கூட அந்த பேருந்தில் போகும்போதே செம்பனார் கோயில் அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மாயிரம் பக்கம் போகும்போது செம்பனார் கோயில் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த தலமும் கூட. மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. இந்த தலம் செம்பனார் கோயில் என்று இப்பொழுது வழங்கப்படுகிறது. இந்திரன் விருத்திராசுரனை கொள்வதன் பொருட்டு பூசித்து வழிபட்டான். அதனால் இந்திரபுரி என வழங்கப்படுகிறது. முருகப்பெருமான் வந்து தாரகாசுர வதத்தின் பொருட்டு பூசித்தமையால் ஸ்கந்தபுரி என வழங்கப்படுகிறது. அகத்தியர் வழிபட்டு புருஷார்த்தங்களை பெற்றார். பிரமன் பூசித்து படைப்புத்தொழிலை பெற்றார். ரதி பூசித்து தன் பதியாகிய காமனை அடைந்தாள். நாககண்ணியர்கள் வழிபட்டு நல்ல கணவரை அடைந்தனர். இந்திரன் தட்சநாகத்தில் கலந்து கொண்ட குற்றத்திற்காக பரிகாரத்திற்கு அருந்தருளிய தலமும் இதுவே. வசிட்டர், திக்பாலர்கள், காவிரி, சமுத்திரம் முதலியவர்களும் பூசித்து பேறு பெற்றனர். வீரபத்திரர் தட்சயாகத்திற்காக அவதரித்த தலமும் இதுதான். இந்த தலத்திற்கு அருகாமையில் ஓடும் காவிரியில் இட்ட எலும்புகள் பூமரங்களாய் இறைவனுக்கு சாத்த பயன்பெறுமா. சுவாமி பேர் பார்த்திங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர். அம்பாள் பேர் வந்து சுகந்த வனநாயகி. சுகந்தம்னா அந்த நறுமணத்தை குறிக்கிறது. அந்த அந்த நறுமணம் மிக்க காடு அதான் சுகந்தவன நாயகி. தமிழில் சொன்னோன்னா மறுவார் குழலி, அதுதான் பாட்டில் வருது, மறுவார் குழலி. தலவிருச்சம்னு பார்த்தோம்னா வன்னி. தீர்த்தம் வந்து இந்திர தீர்த்தம், காவிரி. முக்கியமாக இந்திர தீர்த்தம் காவிரி பக்கத்துலேயே ஓடுது. அதனால் அது முக்கியமான ஒரு தீர்த்தமாக கருதப்படுகிறது. கிழக்கு பார்த்த சன்னதி அம்மை தென்பாகத்தில் மேற்கு முகமாக எழுந்திருக்கிறார். ஆக இவ்வளவு அருமை பெருமை பெற்ற இந்த இறைவனை எம்பெருமானை கண்டுகளிக்க முடியுமானால், போய் தரிசிக்க முடியுமானால் தரிசித்து அவர் அருளை பெற வேண்டுமா கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை வணக்கம் கூறி விலை கொடுப்பது உங்கள் அன்பு நலமாடி. திருச்சிற்றம்பலம்.